கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து நான் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் சொல்லப்பட்ட 49 விடயங்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நீர்வள பெருக்கம். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதிகமாக இந்த வெயில் காலங்கள்ல குறிப்பாக நகரங்கள்ல வாழக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்னாலே இந்த நீர் பிரச்சனை தான். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குழாய் தண்ணீர் வரும். ஆகவே அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா குழாய் உடைஞ்சி ஏதாவது ஒரு அடைப்போ ஏதாவது ஒன்று ஏற்பட்டது அப்படின்னா சாக்கடை நீர் முதற்கொண்டு கலந்து அது குடிநீராக அந்த குடிநீரை குடிக்கக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல இருக்கு. அதுதான் மக்கள் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அந்த நாத்தத்தையும் தாண்டி ப்ளீச்சிங் பவுடர் நாத்தமும் அதிகமாக இருக்கக்கூடிய அளவில் அந்த ப்ளீச்சிங் பவுடரும் போடுறாங்க. ஆகவே இந்த நீரை மக்கள் அப்படியே குடிச்சா பல நோய்கள் வருது அப்படின்றதால சூடு பண்ணி அதை கொதிக்க வைத்து அதை ஆற வைத்து குடிக்கக்கூடிய அவல நிலையிலலாம் இன்னைக்கு இருக்காங்க. என்னதான் இன்னைக்கு குடிசையில இருந்தா கூட இப்படிப்பட்ட தண்ணியை குடிக்க கூடாதுன்றதுக்காக 30 ரூபாய் கொடுத்து கேன் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த நீர் மேலாண்மை, இந்த நீரை எப்படி சேமித்து வைப்பது, இந்த நீரை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயத்தை 70 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியாளர்கள் யோசிக்காமல் செயல்படுத்தாமல் இருப்பதுதான் அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வைத்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள். அதுல நீர்வள பெருக்கம்ல நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான நீர் கட்டமைப்பு கொண்டு வருவாங்க, எப்படி நீர் பெருக்கத்தை அதிகரிப்பாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பல்வேறு பெருமைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு நாடாகத்தான் தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கரிகால சோழன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ அந்த வெள்ள நீரை தடுத்து ஒரு அணை கட்டிய பெருமை அப்படின்னு அந்த கல்லணை கட்டிய பெருமை கரிகால சோழனை தான் சேரும். ஆனா இதற்கு முன்னாடி நைல் நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப ஆங்கிலேயர்கள் அதை தடுத்து தடுப்பணை கட்டுவதற்கு முயற்சித்தாங்க. ஆனா அது தோல்வியில முடிஞ்சது. ஆனா தமிழனாக இருந்து அதை சாதித்து காட்டிய பெருமை நம்மளுடைய முப்பாட்டன்களுக்கு இருக்கு. ஆகவே இந்த அளவுக்கு நீர் மேலாண்மையில நம்மளுடைய மூத்த குடிமக்கள் மிகவும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றதான் முதல்ல நமக்கு ஒரு உதாரணமாக தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு பண்டைய தமிழகத்துல நீர் ஆதாரங்கள் என்னென்ன இருந்தது அப்படின்றதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. தமிழரினுடைய தாய் தொழில் அப்படின்னா அது வேளாண்மையாக தான் இருந்தது. அந்த வேளாண்மை செழிப்பதற்கு காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி அப்படின்னு 32 ஆறுகள் வற்றாத ஊற்றுகளாக தமிழர் நிலத்துல நிறைந்து ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நம்மளுடைய பாரதி அவர்கள் ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. என்னன்னா, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்றத நம்மளுடைய பாரதியார் தன்னுடைய பாடலின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே 32 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டுல நீர்வள பெருக்கம் அப்படின்றதை மேம்படுத்தாத காரணத்தால் இன்னைக்கு எல்லாமே கூவமாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஊற்று அப்படின்றதே காணாமல் போயிட்டு இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் வற்றி போயிருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அதே போல 1960 அந்த ஆண்டு காலத்துல தோராயமாக பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஏக்கர் இருமோக விளைச்சலை தரக்கூடிய வகையில நன்சை நிலங்களாக இருந்தது அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுல 50 லட்சம் 1960ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சம் ஏக்கர் தான் இருக்கிறது விவசாய நிலங்களா நன்சை நிலங்களாக இருக்கு. அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுல பெய்யக்கூடிய சராசரி மழை நீரினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மூணுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் எங்க அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு. கர்நாடகால பாத்தீங்கன்னா 722
சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 908 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஆனால் தமிழகத்தில் 950 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அப்போ ஆந்திராவை விடவும் கர்நாடகாவை விடவும் தமிழ்நாட்டில் தான் அதிக மழை பொழிவு இருக்கு. ஆனால் இங்கே நீர் வளத்தை தேக்கி வைக்கக்கூடிய புதிய அணைகளோ அல்ல தடுப்பு அணைகளோ அல்லது இருக்கக்கூடிய ஆறுகளில் நீரை மேலாண்மைப்படுத்தக்கூடிய திட்டங்களோ எதுவுமே அரசு செயல்படுத்தாமல் இருப்பதுதான் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பதை நாம் தமிழனுடைய ஆட்சி வரைவு மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்குது. தமிழகத்துல மழை நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல ஓராண்டுல கிடைக்கக்கூடிய மழை நீர் அப்படின்னா 4000 TMC கிடைக்குது அப்படின்றாங்க. அதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு அப்படின்னா 1500 TMC கிடைக்குது. வீணாக கடல்ல போய் சேருது இல்லையா, அந்த நீர் பாத்தீங்கன்னா 2500 TMC நீர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல இருந்து கிடைக்கக்கூடிய நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 850 TMC நீர் நமக்கு கிடைக்குது. கிணறுகள் மூலம் கிடைக்கக்கூடிய நீர் அப்படின்னா 450 TMC நீர் கிடைக்குது. கர்நாடகம் ஆந்திராவில இருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதாவது காவிரி இந்த மாதிரி வாங்கும்போது அந்த அணை திறக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நீரின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 TMC நீர் கிடைக்குது. இவ்வாறு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த நீர் வளங்கள் எல்லாமே சரியாக பாதுகாக்கப்படாமல் இருப்பதுதான், பயன்படுத்தப்படாமல் இருப்பதுதான் இந்த 50 ஆண்டு காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்றது நம்மளால் உணர முடிகிறது. அதே போல வீணாய் போன நீர் ஆதாரங்களும் தொலைந்து போன நீர்நிலைகளும் அப்படின்றத பேசியிருக்காங்க. என்னன்னா சென்னையில இன்னைக்கு ஓடக்கூடிய கூவம் நதி சாக்கடையாக மாறிடுச்சு. அதே போல கெடிலம் ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலந்து சீர்கட்டு இருக்கு அப்படின்றாங்க. நொய்யலாறு அப்படின்னு ஒன்று இருந்தது. அது பார்த்தீங்கன்னா சாய கழிவுகள், தொழிற்சாலையிலேருந்து வெளியேறக்கூடிய சாய கழிவுகள் அதில் கலந்து அதுவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீராக இருக்கு. அதே போல குண்டாறு, வேம்பாறு, பச்சையாறு என பல ஆறுகள் இன்னைக்கு ஆக்கிரமிப்புகளாக மாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய அவலம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. பாலாற்றுல நீர் வரத்தே நின்று போயிற்று அப்படின்றாங்க. ஏரி குளங்களினுடைய நீர் பரப்பினல் 1/3 அப்படின்னா 3 பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏரி குளம்லாம். அதுல 1/3 இன்னைக்கு ஆக்கிரமிப்புகளாக பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. அளவற்ற ஆற்று மலர் கொள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தின் காரணமாக ஊற்று நீர் வளமும் பார்த்தீங்கன்னா வற்றி போய்விட்டது. ஏன்னா மணல் அள்ளுவதற்கு உகந்த இடமாக சில இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மணலை ஆற்றுகள்ல இருக்கக்கூடிய ஆற்று படுக்கைகள்ல மணல் கொள்ளை நடுப்பதன் காரணமாக ஊற்று அப்படின்றதே நம்மளுடைய தமிழகத்துல காணாமல் போய்விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழக கட்சி எடுத்துரைக்குது. அதே போல ஏரி குளங்கள் கரணைகள் தனியார்களால் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு G2 போன்ற மிகப்பெரிய கட்டடங்கள், அதே மாதிரி பிரிகேஜ் போன்ற கட்டடங்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த தனியார் நிறுவனங்கள் இந்த நீர் வளங்களை அரசாங்கத்தின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை மிகவும் தெளிவாக எடுத்துரைக்குது. அதே போல நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது நம்மளுடைய தமிழ்மறை. ஆனா இன்னைக்கு அந்த நீரே கிடைப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஆகவே இத்தகைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்போம் அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு சொல்லக்கூடியது. என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி அரசு செயல்படுத்தும் நீர் மேலாண்மை எப்படி இருக்கும் அப்படின்றத இதுல பார்க்கலாம். அதற்கு முதன்மை பணிகள் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆறுகளில் நீர்நிலைகளில் கலக்கக்கூடிய அந்த கழிவு நீரை முதல்ல நாங்க தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆறுகளுக்கான அந்த நீர்வழி பாதைகளை ஒழுங்காக அமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்வழி தடங்களை உருவாக்குவோம் அப்படின்றாங்க. நீர்நிலைகளின் கரையோரங்கள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு நீர்நிலைகளில் இயற்கை பரப்பு மீட்டெடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏரி குளங்கள் ஆறுகள் அப்படின்ற நீர்நிலைகள் எல்லாமே தூர்வாரப்பட்டு அதனுடைய கரைகள் வலுப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதன்மை பணிகளாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று திரு சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதே போல நீர்நிலைகளை சுற்றி மரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறாங்க. என்ன அப்படின்னா பாரு ஏரி கண்மாய் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை சுற்றி பாத்தீங்கன்னா பனை மரம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்கள் இருக்குல்ல அது 1000 அடி வரைக்கும் கீழே
ஊன்றி போயிருக்கும். ஆகவே அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த பனைமரம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் பனைமரம் நட்டிருக்கு அப்படின்னா அந்த பனை மரத்தில் குடியிருப்பதற்காக வௌவால்கள் வரும். ஆகவே அந்த நீர்நிலைகளை சுற்றி விவசாயம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளை உண்டு அது வாழும். ஆகவே விவசாய நிலத்திற்கு ஒரு நண்பனாக அந்த வௌவால் மாறி இருக்கும். ஆகவே இதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை சுற்றி பனை விதைகளை நட்டு பனை மரங்களை நாங்கள் வளர்ப்போம் என்று நாம் தமிழர் கட்சி ஆட்சியில சொல்றாங்க. அதே போல என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து நீர்நிலைகளையும் சுற்றியும் முள்வேலி அமைக்கப்படும் அப்படின்றாங்க. மின் விளக்குகள் ஒளிர வைக்கப்படும் அப்படின்றாங்க. அதற்கு ஒரு காவல் படையினரை கொண்டு பாதுகாக்கப்படும் அப்படின்றாங்க. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, என்னங்க நீர்நிலைக்கெல்லாம் ஒரு காவல் படையினரை போட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கொடுக்க கூடாதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்கள் வீட்லயும் பாத்தீங்கன்னா முதல்வரினுடைய வீட்லயும் மிக பெரிய பெரிய தொழிலதிபர்களினுடைய வாசல்லையும் இன்னைக்கு காவல்துறையினர் காவலாளியாக வேலை பார்க்கிறார்கள். அப்ப அதற்கெல்லாம் காவல்துறையினரை பயன்படுத்தும் போது மக்களினுடைய வாழ்வு, மக்களினுடைய நீராதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஏரி, இளங்கல், கண்மாய் இந்த போன்ற விஷயங்களை பாதுகாப்பதற்கு ஒரு காவலாளி அமைப்பது என்பது தவறில்லை என்பதுதான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. இன்னொன்று, காவலாளி அப்படின்னும் போது அது போலீஸ் அப்படின்னு கிடையாது. அவங்க போலீஸை மென்ஷன் பண்ணி சொல்லல. அவங்க சொல்லக்கூடிய காவலாளி அப்படின்றது ஒரு வாட்ச்மேன் அமைச்சு அந்த இடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதன் மூலமா என்ன தெரியுது, நீர்நிலைகளுக்கு நாங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீர்நிலைகளை நாங்க பாதுகாப்பு உறுதி செய்வோம் அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சி எடுத்துரைக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே போல நீர் தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல புதிய நீர் வரவு தாரைகள் உருவாக்கப்படும் அப்படின்றாங்க. அதே போல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அதாவது ஆறு ஏரிகள்லாம் இருக்குல்ல, நமக்கு தேவைப்பட்டால் ஆங்காங்கே தடுப்பணைகள் அமைத்து புதியதாக ஆறுகள், குளங்கள் இதையெல்லாம் உருவாக்கி அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ப அமைத்து தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்துளை குழாய் இருக்கு இல்லையா, அது மூலியமா நீரை எடுப்பது அப்படின்றது படிப்படியாக குறைச்சிடுவோம். அதற்கு பதிலாக ஏரி, கண்மாய், குளம், குட்டைகள்ல நீரை சேமித்து ஆழ்துளை குழாய் நீர் தேவை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க. அந்த ஆழ்துளை குழாய் இதுக்கப்புறம் நாங்க பயன்படுத்தாமல் அதை முற்றிலும் ஒழிப்பதற்கான வேலையை பார்ப்போம். அதனால பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் நாம் தமிழர் கட்சி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஏரிகளுக்கு பெரும்பாட்டனர்களின் பெயர்களை நாங்கள் வைப்போம் அப்படின்றாங்க. புதிய ஏரிகள் உருவாக்குவாங்க. அதற்கு கரிகால சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராந்தக சோழன், ஆதித்த கரிகால சோழன், குந்தவை நாச்சியார், இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் இவர்களினுடைய பெயரெல்லாம் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நமது பெரும்பாட்டன்களின் பெயர்களில் 500 மற்றும் 1000 ஏக்கர் பரப்பளவில் புதிய ஏரிகள் மற்றும் கண்மாய்களை உருவாக்கி அதற்கு நம்முடைய பெரும்பாட்டனார்களின் பெயர்களை நாங்கள் சூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவற்றின் கரையோரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும் மரங்கள் நடப்படும். அந்த நீர்நிலைகளை பாதுகாத்திட சிறப்பு காவல் மையங்களை கூட நாங்க அமைத்து உருவாக்கப்பட்டு சூழலியல் மையங்களாக அதனை மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு 100 குறுக்கம் நிலங்களுக்கும் 25 குறுக்கம் அளவில் புதிய குளங்கள் வெட்டப்பட்டு மழைநீரை தேக்கி வைத்து வேளாண் தொழிலை வளப்படுத்தவும் இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அரசு வேலையும் உருவாக்கி தரப்படும். நீரை உறிஞ்சி நீர் கொள்ளையடிக்கும் தனியார் நிறுவனங்கள் தடை செய்யப்படும். அவர்களுடனான ஒப்பந்தங்களை நாங்கள் தடை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் அருமையான விஷயம். ஏன்னா நீர் குறுக்கம் ஏற்படுத்தி நீரை சேகரித்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளத்தின் மூலியமா. அப்ப அந்த விவசாயிகளுக்கு நீர் தேவை அந்த குளத்தின் மூலியமாகவே பூர்த்தி அடைஞ்சு விடும். இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அவங்க மோட்டார் போட்டு அந்த நீரை எடுத்து அவங்க விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்ப இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவனங்கள் கிட்ட முதல்ல இந்த விஷயங்களை கொடுப்பதை, அதாவது நீரை உறிஞ்சி கொள்ளையடிக்கிறாங்களே இந்த கான்ட்ராக்டை முதல்ல தனியார் நிறுவனங்கள் கிட்ட கொடுப்பதை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பது அப்படின்றது மிகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல பாண்டியாறு,
பொன்னம்புடா நீர்த்தேக்க திட்டம் இதையெல்லாம் நாங்கள் அமல்படுத்துவோம்ன்றாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது இப்பதான் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அது ஏடிஎம்கே ஆட்சியில செயல்படுத்தப்பட்டது. ஆனா அது திறக்க முடியாம போனதால திரு முதல்வர் அவர்கள் அதை திறந்து வைத்ததால அது திமுகவினுடைய திட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதே போல நல்லாறு ஆழியாறு பாசன விரிவாக்க திட்டத்தை பயன்படுத்துவோம். பம்பா, அச்சன் கோவில், வைப்பாறு இதெல்லாம் இணைக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதே போல மதுரை மாவட்டம் அழகரணி திட்டத்தையும் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது, அந்த காலத்திலேயே நீண்ட காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அப்பவே போறப்பட்ட ஒரு திட்டங்கள் தான். ஆனால் இதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல், அதாவது இப்ப பம்பா, அச்சன் கோவில் இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கு. ஆகவே அதை இணைக்கக்கூடிய வேலைகளை அந்த மாநிலத்தோடு பேசி கலந்தாய்வு பண்ணி அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்கிறது அப்படின்றது சிரமமான விஷயம் என்பதால இவர்கள் அதை டச் பண்ணாமலே விட்டுட்டாங்க. ஆனால் அதையும் மீறி நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதையெல்லாம் பேசி இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 10 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டு வரும் நொய்யாற்றின் இடது புறமாக பாத்தீங்கன்னா கால்வாய் பாசன உரிமை அப்படின்றது பாத்தீங்கன்னா மீட்கப்படும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி தாமிரபரணி ஆற்றில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒன்றென புதிய அணைகள் கட்டப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க. இப்ப இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அதான். ஏற்கனவே கட்டிட்டு போன கல்லணை இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வச்சுக்கிட்டு பாதுகாத்துட்டு இருக்கோமே தவிர புதிதாக அணைகள் கட்டணும், தடுப்பணைகள் அப்படின்றத மேற்கொள்ளவே கிடையாது. ஆகவே அந்த புதிய விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு உறுதியளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மரங்களின் பேய் இதுல என்ன சொல்லிக்காங்கன்னா, மரங்களின் பேய்னா கருவேல மரம். அந்த கருவேல மரம் பாத்தீங்கன்னா அது மரங்களின் பேய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிலத்தடி நீரை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செடி. ஆகவே அதை அந்த மரங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அகற்றிவிட்டு அந்த இடத்துல பனை மரம், தென்னை மரம், வேப்ப மரம், புளிய மரம் இந்த மரங்களை எல்லாம் நடுவோம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு சொல்லுது. அதே போல தனியார் மணல் கொள்ளையை பாத்தீங்கன்னா தமிழக அரசு, அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை தடுத்து நிறுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மணற்கொள்ளையால் ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய தென்னை, பனை மரங்கள் கூட பட்டு போய் பட்ட மரமாய் மாறி இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. 3 போகம் விளைந்த இந்த ஆற்றுப்படுகை இன்னைக்கு வறண்ட நிலமாக காட்சி அளிக்குது அப்படின்றாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மணற்கொள்ளையை தடுக்கும் அப்படின்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா குளிர்பானம் உற்பத்திக்கு 803 கோடி லிட்டர் தண்ணி இங்க தமிழகத்துல இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதனால மறைநீர் கொள்கை குளிர்பான தொழிற்சாலைகளுக்கு தடை என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு ஒரு திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. அப்படின்னா தாமிரபரணிலிருந்து ஒரு தனியார் குளிர்பான நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 9 லட்சம் லிட்டரும், மற்றொரு நிறுவனம் 13 லட்சம் லிட்டரும், அது மட்டும் இல்லாம வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 99 வருடம் இவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க இந்த நீரை உறிஞ்சி குளிர்பானம் தயாரிப்பதற்கு. ஆகவே ஆண்டிற்கு 803 கோடி லிட்டர் இந்த தனியார் நிறுவனங்கள் குளிர்பானங்கள் தயாரிப்பதற்காக தண்ணீரை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே கங்கை கொண்டான், திருச்சி, உறையூர், திருமழிசை, மதுரை, வைகையாறு, சிவகங்கை, பெருந்துறை, திருவள்ளூர், அரண்வாயல், செங்கல்பட்டு, தண்டலம், கூட்டுச்சாலை, படப்பை உள்ளிட்ட பல இடங்கள்ல இருக்கும் இந்த தனியார் குளிர்பானம் மற்றும் மதுபான நிறுவனங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும் அப்படின்ற ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நாம் தமிழர் ஆட்சி வரைவு கையில் எடுத்திருக்கு. அதே போல அவர்களோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் நீக்கப்படும் அப்படின்றாங்க. இதன் மூலம் மண்ணின் வளமும் நீரின் வளமும் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதன்மையாக எடுத்துரைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதே போல கோழி வளர்ப்பில் நீர்கொள்ளை, அதாவது ஒரு கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா அது விற்பனைக்கு செல்ற வரை ஒரு நாளைக்கு அந்த கோழி வளர்ப்பதற்கு 196 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஆகவே என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் மொத்த முட்டை தேவையில 90 விழுக்காடு முட்டைகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய நாமக்கல்ல தான் உற்பத்தி ஆகுது. ஆகவே ஆண்டிற்கு 2000 கோடி முட்டைகள் தமிழகத்துல இருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முட்டைக்கு 196 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா 2000 முட்டைக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆகவே என்ன சொல்றாங்க, தமிழகத்தின் நீர் பொருளாதாரத்தை, நீர் ஆதாரத்தை இது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றாங்க. 1 கிலோ இறைச்சிக்கு
4325 லிட்டர் தண்ணீரை நம்ம செலவழிக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் இருந்து ஆண்டிற்கு 2000 கோடி கிலோ கறி வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். இதற்கான தண்ணீர் செலவு 86,50,000 லிட்டராக இருக்கு அப்படின்றாங்க. சரி, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, இதெல்லாம் பிராய்லர் கோழியின் மூலம் செய்யப்படுகிற விஷயம். ஆகவே இதையெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு கோழிகளை வளர்க்கணும். அவங்க வீட்டில் கோழிகளை வளங்க, மாடுகளை வளர்த்துட்டு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திய பிறகு மீதி இருக்கும் பத்தியா எக்ஸஸா அதை வந்து நீங்கள் அரசுக்கு விலைக்கு எவ்வளவு விலை என்பதை நீங்களே நிர்ணயித்து நீங்கள் அதை கொடுங்கள். அதை விற்பனைக்கு நம்ம அனுப்பலாம். ஆனா வந்து இந்த மாதிரி பிராய்லர் கோழிகளை தனியார் நிறுவனங்கள் எடுத்து இந்த மாதிரி கூட்டமாக வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மறை நீர் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி எடுத்துரைக்கிறது. ஆகவே நாட்டு கோழிகளை அவரவர்கள் வீட்டில் வளர்த்து அவரவர் தேவைக்கு போக மீதம் இருந்தால் அதை ஏற்றுமதி செய்வதற்கும் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பாட்டிற்கும் அதை பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு சொல்லுது. இதே மாதிரிதான் சொல்றாங்க, கார் உற்பத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 லட்சம் கோடி லிட்டர் தண்ணி வந்து இங்க கொல்ல போயிட்டு இருக்கு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டன் காரினுடைய உற்பத்தி, அந்த பார்ட்ஸ் உற்பத்தி ஆகணும்னா 4,50,000 லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. ஆகவே வருஷத்துக்கு 25 லட்சம் கோடி தண்ணீரை வந்து நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஆகவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா, சீனா, ஐரோப்பியா இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சிகளை, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் உற்பத்தி, இந்த குளிர்பான உற்பத்தி இதெல்லாம் அவங்க செய்யறதில்ல. அதுக்கு பதிலாக மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரியான பணிகளை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய நீர்வளமும் பாதுகாக்கப்படும், பிளஸ் வந்து நமக்கு உபயோகிப்பதற்கு கார் போன்ற பொருட்களும் கிடைத்து விடும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி எடுத்துரைக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதிய நீர் தேக்க திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா சிறுவாணி மலையில இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழகத்தை சேர்ந்தது. அதனால் சிறுவாணி அணை கேரளாவில் இருப்பதால் நொய்யல் ஆற்றில் வருகிற நீர்வரத்து கோவை குடிநீரை பூர்த்தி செய்ய முடியாததாக இருக்கு. அதனால சிறுவாணி அணைக்கருகுல ஒரு தடுப்பணை கட்டி அதை வந்து தமிழக மக்கள் பயன்படும் கூடிய வகையில அதை செய்வோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பழனி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல போயக்கூடிய மழையிலேயே தேக்கி வச்சு அணை கட்டி அதையும் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல பெய்யக்கூடிய புளியஞ்சோலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை இந்த மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை நீரை புதிய நீர்த்தேக்க அணை கட்டி அதை நாங்கள் சேமித்து வைப்போம் அப்படின்றாங்க. ஆகவே மக்களினுடைய வாழ்வியலுக்கான அனைத்து குறிப்பிட்ட பணிகளையும் கால வரையறைக்குள் செய்து முடிக்கப்படும் அப்படின்னு என் தமிழ் மக்கள் ஆகிய தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு உறுதி அளிக்கிறது. ஆகவே இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, இவங்களுடைய இந்த நீர் மேலாண்மை என்ன மாதிரி அளவுக்கு இருக்கு, தேவை புதிய அணைகள், இருக்கக்கூடிய தடுப்பணைகள் அதையெல்லாம் நம்ம உருவாக்குவது, இதுதான் முக்கிய பிரதான பிரச்சனை. அதையெல்லாம் நாங்கள் உருவாக்குவோம். மெயின் இந்த தொழிற்சாலை, தனியார் தொழிற்சாலைகள் இந்த கழிவுகளை இந்த குடிநீர்ல சேர்ப்பதை அதை தடுப்போம் அப்படின்ற மாதிரியான நல்ல திட்டங்களை சொல்றாங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே மழை பெய்கிற மழையெல்லாம் அப்படியே வீணா விட்டு கடல்ல கலந்த பிறகு அதை நாங்கள் வந்து குடிநீராக்குவோம், அதற்கு பல கோடிகளை செலவழித்து இன்னைக்கு குடிநீராக மாற்றி குடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு பதிலாக நாங்கள் மழை நீரை தேக்கி வைப்போம், இயற்கையாகவே நீர்வளத்தை பெருப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு சிறந்ததா என்பதை மக்களாகி நீங்கள் இந்த இடத்தில் முடிவு செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஆகவே நீர்வளம் என்பது இப்போதைய நம்மளுடைய தேவைக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நிச்சயம் இயற்கை மேலாண்மை என்பது மிகவும் அவசியம் என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரவு மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த விடயம் பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.